பென்டன் கிளாசிக் ஃபேன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸை கொடுக்கலாம். பென்டனோட இந்த ஒரு ஏலியனுக்கு நான் கொடுத்த அப்கிரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நாள் யூடியூப்பில் பென்டனோட கிளாசிக் எபிசோட்ஸ் பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அப்போ என் மைண்டில் ஒரு ஐடியா தோணுச்சு. டெஸ்கில் இருக்கிற என்னோடய ஸ்கெட்ச் புக்ஸ், என்னோடய பென்சில், என்னோடய கலர் பென்சில், என்னோடய இரேசர், ஷார்ப்னர், கலர் பென்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ட்ரா பண்ண ரெடி ஆகிட்டேன். எந்த ஏலியனை ட்ரா பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன்லேயே எங்கள் வீட்டு கேலண்டரை பார்த்தா அதில் பிள்ளையார் ஃபோட்டோ. அதே தான், 4 ஆர்ம்ஸ் வரைய போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, சம்மருக்கு சில்லுன்னு ஜூஸ் குடிச்சிட்டே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தா இட்லி மாவு, நேற்று அரைச்ச தேங்காய் சட்னி, முதல் நாள் அரைச்ச தக்காளி சட்னி, பழைய பால் பாக்கெட்டு. சூப்பர், நோ தேங்க்ஸ். 4 ஆர்ம்ஸ்க்கு என்னோடய ஸ்டைலில் என்ன வேரியேஷன்ஸ் காட்டலாம், அப்கிரேட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் யோசித்தேன். அதோட 4 ஆர்ம்ஸ் ஏலியன்ஸோட அனாட்டமி, பயாலஜி, ஹேபிட்டட், அப்புறம் பர்சனாலிட்டி எல்லாம் பற்றி பென்டனோட ஃபேண்டம் வெப்சைட்டில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். மைண்டில் தோன்ற சில விஷுவல்ஸை ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்தேன். பேசிக் ஐடியாஸை ஸ்கெட்சாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. த சில்ஹூவேட் ஃபேஸ், தம்ப்நெயில் ஸ்கெட்சிங். 4 ஆர்ம்ஸோட முக்கியமான விஷயமே அதோட 4 கைகளும் மஸ்குலரான பாடியும் தான். 4 கையோட அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் ஸ்கெட்சஸில் இருந்து ஆரம்பித்தேன் என்னோடய ஃபஸ்ட் ஃபேஸை. ஒரு வழியாக ஏலியனோட போஸை தம்ப்நெயில் ஸ்கெட்சஸ் உதவியால் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்புறம் நான் போக போகிற பேஸ் டீட்டெயிலிங் பேஸ், த கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலிங் ஃபேஸ். 4 ஆர்ம்ஸோட கண்ணில் இருந்து என்னோட டீட்டெயிலிங் ஃபேஸ் ஆரம்பிக்குது. டெட்ராமான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வகை ஏலியன்ஸ் வாழ்கிறது கோரோஸ் அப்படிங்கிற ஒரு டெசர்ட் பிளானட். அது எப்போவும் ஹாட்டாக, புழுதியாக, டஸ்ட்டாக தான் இருக்கும். மணல் புழுதி, டஸ்ட்டில் இருந்து தற்காத்துக்கிறதுக்கு இந்த வகை ஏலியன்ஸோட கண்கள் பல அடாப்டேஷனுக்கு உள்ளாகியிருக்கும். கண்ணுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் இருக்கும். அதோட கண்கள் இருட்டிலையும் பார்க்குறதுக்கு ஏதுவாக ஹைலி ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். ஐலிட்ஸை சுற்றிலும் யூவி ப்ரொடெக்ஷன் பேச்சஸ்னு எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சு பல வெரைட்டிஸில் ஐயை டிசைன் பண்ணேன். 4 ஆர்ம்ஸ்க்கு பைட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வகை ஏலியன்ஸ்க்கு சாபர் டூத் இருக்கும், அதாவது ஷார்ப்பான டூத் இருக்கும். ரெண்டாவது, இதுங்களோட லோவர் ஜாஸ் நல்லா பரிணாமம் அடைஞ்சிருக்கும். அது அகலமாக, ப்ராடாக, பெருசாக, ஷார்ப்பாக இருக்கும். இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அதோட ஜாஸை, ஷார்ப்பான டூத்தெல்லாம் பெருசாக இருக்கணும், அகலமாக இருக்கணுங்கிறதையும் நான் டிசைட் பண்ணிட்டேன். அதோட நெத்தியில் இருக்கிற பிளாக் கலர் ஸ்ட்ரிப் மார்க், அதையும் என்னோடய ஸ்டைலில் ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்தேன். தேங்க்ஸ் டு த இன்ஸ்பிரேஷன். டெட்ராமான்ஸ்க்கு இந்த பிளாக் ஸ்ட்ரிப்பும் ஒரு ப்ரொடெக்டிவ் ஷெல் மாதிரி தான். அதுங்க சண்டை போடும்போது யூஸ் ஆகும். அண்டு இது சென்சார் மாதிரியும் ஆக்ட் ஆகும். அப்புறம் இதுங்களுக்கு காது கிடையாது, அதாவது ஃபிசிக்கல் இயர் கிடையாது, சப்தத்தை உணர முடியும். ஒரு வழியாக 4 ஆர்ம்ஸோட முகத்தையும் தலையையும் எப்படி வரணும்னு ரஃப் ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். எதிர்பார்த்ததை விட நல்லாவே ஐடியாஸ் வந்திருக்கு. அடுத்ததாக இதோட ஆர்ம்ஸ், த மெயின் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதோட ஆர்ம்ஸ் மஸ்குலராக, ஹார்டாக, அப்புறம் ஸ்பைக்ஸோட பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா 4 ஆர்ம்ஸ்னாலே ஸ்ட்ரென்த் தானே, அதோட ஆர்ம்ஸும் தான். அதோட 4 ஆர்ம்ஸோட பாடி எப்படி வரணும், காஸ்டியூம்ஸ் அண்ட் அதர் அக்சசரிஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவையும் ஸ்கெட்ச் பண்ணேன். எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு திருப்தியாக இருந்ததுக்கு அப்புறம் மெயின் ட்ராயிங்க்கு மூவ் ஆனேன். த ஆர்ட் ஒர்க், மெயின் ட்ராயிங் வரைகிறதுக்கு நான் யூஸ் பண்ணது 220 GSM இருக்கக்கூடிய, அதாவது 220 GSM பேப்பர் இருக்கக்கூடிய என்னோட ஆர்ட் புக். பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணது டூம்ஸோட ட்ராயிங் பென்சில் செட்ஸ். இதில் ஹெச்பியில் ஸ்டார்ட் பண்ணி 10B வரைக்கும் கிரேட்ஸ் நிறையா இருக்கும். அடிப்படையில் ஹெச்னா ஹார்ட், பீனா பிளாக், இல்லைன்னா சாஃப்ட். பென்சிலோட கிராஃபைட் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ லைன்ஸ் வரையும் போது அந்த ட்ராயிங்கோட லைன்ஸ் அந்த அளவுக்கு டார்க்காகவும் பிளாக்காகவும் இருக்கும். ஹெச்பி பென்சில்ஸ் பொறுத்த வரைக்கும் அது டார்க்னஸ் கம்மியாக இருக்கும். 2B சாஃப்ட்னஸ் இருக்கும், அதனால் டார்க்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4B இன்னும் சாஃப்டராக இருக்கும், டார்க்னஸ் அதை விட இன்னும் அதிகமாக இருக்கும். 6B டார்க்னஸ் இன்னும் அதிகம், இன்னும் சாஃப்டர்.
10B வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சாஃப்ட்டு அண்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டார்க்னஸ்ஸு கொடுக்கும். நான் இனிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனை ட்ரா பண்ணுறப்போ ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். சில இடத்துல 2B பென்சிலையும் யூஸ் பண்ணேன். ஏன்னா பென்சிலோட ஹார்ட்னஸ் என்னோடய பேப்பரில் இம்ப்ரெஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கலரிங் பண்ணுறதுக்கு நான் டூம்ஸோட 24 ஷேட்ஸ் கலர் பென்சில்ஸை யூஸ் பண்ணேன். இந்த டூம்ஸோட ட்ராயிங் பென்சில் செட்ஸ் அண்ட் 24 ஷேட்ஸ் கலர் பென்சில் செட்ஸோட அமேசானோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ரஃப் ஸ்கெட்சாக ரெடி பண்ணி வச்சுருந்த என்னோடய ட்ராயிங்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸான ஆர்ம்ஸு, ஹெட்ஸு, பாடி, லெக்கு இதெல்லாம் ட்ரா பண்ணேன். பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே உங்களுக்கு ஆர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். இதில் ஃபோர் ஆர்ம்ஸோட தலை கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் அந்த தலையை நான் ரீஸ்கெட்ச் பண்ணேன். அந்த ரஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலேயே என்னோடய ஃபோர் ஆர்ம்ஸோட ஹெட் அண்ட் ஃபேஸை டீட்டெயிலாக ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தேவைப்படுற இடத்துல நான் இரேசரை யூஸ் பண்ண தயக்கம் காட்டல. மஸ்குலராக ஸ்பைக்ஸ் இருக்கிற ஹார்டான ஷோல்டர்லேருந்து ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தேன். தேவைப்படுற இடத்துல பல தடவை ரீஸ்கெட்ச் பண்ண தயங்கலை. பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ், செஸ்ட் எல்லாம் மஸ்குலராக ஸ்பைக்ஸோட ஸ்கெட்ச் பண்ணேன். மெஷர் பண்ணி ஃபோர் ஆர்ம்ஸோட மற்ற கைகளையும் ட்ரா பண்ண ஆரம்பித்தேன். கிளாசிக் ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே உள்ளங்கையில் ஓப்பன் ஃபிங்கர் க்ளவ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் கிளாசிக் டச்சை ரொம்ப மாற்றம் செய்ய விரும்பலை. அப்புறம் முக்கியமாக ஆம்னிட்ரிக்ஸ், அது ஆர்ம்ஸில் இல்லாமல் அதோட செஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டேன். அதோட பாடியில் 6 பேக்ஸையும் சேர்த்துக்கிட்டேன். லோவர் பாடி எப்படி டீட்டெயில்ஸ் பண்ணலாங்கிற கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதனால் இன்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்கிங் பண்ணுறதுக்கு நான் 2 ட்ராயிங் பென்ஸை யூஸ் பண்ணேன். ரெண்டுமே பிளாக் கலர் இங்க் பென்ஸ். அவுட்லைன் பண்ணுறதுக்கு 0.8 mm, டீட்டெயிலை இங்க் பண்ணுறதுக்கு 0.3 mm பென். After few hours, no, after few days, பல நாட்கள் போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக ஃபோர் ஆர்ம்ஸோட லோவர் பாடியும் ட்ரா பண்ணிட்டேன், இன்கிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக நாம் போகிறது கலரிங் பேஸ். கலர் பண்ணுறதுக்கு நான் டூம்ஸோட கலர் பென்சில்ஸ் அப்புறம் ஆல்கஹால் ப்ரஷ் பென்ஸை யூஸ் பண்ணேன். ஃபோர் ஆர்ம்ஸோட ஸ்கின் கலர் ரெட். ஏன்னா அது கோரோஸ் அப்படிங்கிற டெசர்ட் பிளானட்டில் வாழுது. அங்கே வந்து ஹீட் அதிகம், யூவி ரேடியேஷன் அதிகம், ட்ரையாக இருக்கும், கிராவிட்டி அதிகம். ஸோ ரெட்டு தான் அதுக்கான கரெக்டான கலர். ஹைலைட்ஸ்க்கு பிரைட் எல்லோ கலர் ஆல்கஹால் ப்ரஷ் பென்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிட் டோன்ஸ்க்கு டூம்ஸ் கலர் பென்சில்லேருந்து ரெட் கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஷேடோஸ்க்கு ரெட் கலர் ஆல்கஹால் ப்ரஷ் பென்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். த இன் பிட்வீன் ஐடியா, அந்த ஐடியா இதுதான். ஃபோர் ஆர்ம்ஸோட நேமையும் நம்ம ட்ரா பண்ணலாம் ஒரு லோகோ மாதிரி. அதுவும் டன். ஆம்னிட்ரிக்ஸை பேக்ரவுண்டாக வச்சு நம்பர் 4 ட்ரா பண்ணி அந்த 4ங்கிற நம்பரே ஃபோர் ஆர்ம்ஸோட ஃபேஸ் மாதிரி கொண்டு வந்தேன். அதில் கொஞ்சம் ட்ராயிங், ஷேடோஸ் இதெல்லாம் சேர்த்து 3D எஃபெக்டில் உருவாக்கிட்டேன். ஃபைனல் டச்சாக என்னோட சிக்னேச்சர். இந்த ஆர்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் அதை நான் இளையராஜா கிட்ட ஷேர் பண்ணேன். அவர் இந்த ஆர்ட் ஒர்க்கை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். 2 பேரும் சேர்ந்து கேரக்டர் டிசைன் சேலஞ்ச் கொலாபரேஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். த ஃபைனல் அவுட்புட் கடைசியாக பென் 10 கிளாசிக்கில் இருந்து ஃபோர் ஆர்ம்ஸ்.
வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய ஆர்ட் ஒர்க் பற்றின கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், அடுத்ததாக எந்த பென்டென் ஏலியனை ட்ரா பண்ணலாம் என்னோடய ஸ்டைலில் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos. Until then, goodbye.